நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். நான் பேசும் தலைப்பு அன்னலாரின் படிவே. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது இறுதி தூதராக ஆக்கினான். அனைவரையும் விட அதிகமாக அவர்களை கண்ணியப்படுத்தினான். முழு அரங்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை அன்னாருக்கு அல்லாஹ் வழங்கினான். எனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவளவும் பெருமை கொண்டதில்லை. தங்களின் வீட்டு தாங்களே செய்து கொள்வார்கள். கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கி வருவார்கள். மற்றவர்களுக்கும் பொருட்கள் வாங்கி தருவார்கள். தாங்களே பால் கறப்பார்கள். கிழிந்து போன செருப்புகளை தாங்களே தைத்துக் கொள்வார்கள். மேலும் ஏழைகள் அடிமையுடன் சமமாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் தங்களின் வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் மக்கள் மரியாதைக்காக எழுந்து நின்றார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள் நபி அவர்கள். யார் தனக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என விரும்புவாரோ அவர் தமது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த சிலர் எஜமானாரே என்று அழைத்த போது எஜமானன் என்பது அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் என்று அடக்கத்துடன் பதில் கூறினார்கள். மனநிலை சரியில்லாத ஒரு பெண் நபி அவரிடம் வந்து, முகமதே, உன்னால் எனக்கு ஒரு வேலையாக வேண்டியுள்ளது என்று கூற உடனே நபி அவர்களும் விழுந்து அப்பெண்ணுடன் சென்றார்கள். அவள் ஒரு தெருவிற்கு அழைத்து சென்று தெருவிலேயே அமர்ந்து கொண்டார். பின்னர் நபி அவர்களும் அப்பெண்ணுடன் கீழே அமர்ந்து கொண்டார்கள். அப்பெண் கூறதை அனைத்தையும் அமைதியாக கேட்டார்கள் நபி அவர்கள். பிறகு அவருடைய தேவையை நிறைவேற்றி தந்தார்கள். அதன் பின் அப்பெண்மணி எழுந்து சென்று விட்டார். நபி அவர்களும் அங்கிருந்து எழுந்து வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவா நகரை வெற்றி கொண்டு வெற்றி வீரராக நகரில் நுழையும் போது ஒரு கழுதையின் மீத மருந்து உள்ளே நுழைந்தார்கள். அக்கழுதையின் கடிவாளம் கூட பேரித்த மரநாயினால் மூடப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவாறே நுழைந்தார்கள் நபி அவர்கள். ஒரு சமயம் நபி அவர்கள் தமது தோழையின் ஒருவர் வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களை பார்த்ததும் வீட்டில் உள்ள குழந்தைகள் ஓடி வந்தன. அதில் ஒரு சிறுமி நபி அவர்களை புகழ்ந்து ஒரு கவி பாடினார். அதன் கருத்தானது, எங்கள் வீட்டில் ஒரு நபி உள்ளார், அவர் நாளை நடப்பதை மறிவார். இக்கவிதையை கேட்டதும் நபி அவர்கள், நாளை நடப்பதை அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று கூறி அவ்வாறு பாட வேண்டாம் என்று தடுத்துவிட்டார்கள். நம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மகனார் இப்ராஹிம் குழந்தையாக இருந்த போது வர்ணித்த நாளில் நபி அவரின் மகன் மரணித்துவிட்ட துக்கத்தினால் தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுள்ளது என்று சிலர் கூறினார்கள். இதனை கேட்டதும் நபி அவர்கள், அவ்வாறல்ல, சூரியனும் சந்திரனும் கிரகணம் எல்லாம் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நடக்கும் என்று கூறினார்கள். யாருடைய இறப்பிற்காகவோ பிறப்பிற்காகவோ அவை ஏற்படுவதில்லை என்று விளக்கினார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரு செய்து கொண்டிருந்த போது அவர்கள் உரு செய்த தண்ணீரை சில தோழர்கள் கைகளை பிடித்து முகங்களை தேய்த்துக் கொண்டனர். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, அல்லாஹ்வுடைய மற்றும் அவருடைய தூதர் பிரியத்தினால் தான் இவ்வாறு செய்கிறோம் என்று கூறினார்கள் தோழர்கள். இதனை கேட்டதும் நபி அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நேசிப்பார்களோ அவர்கள் உண்மையே பேசட்டும், அமானிதத்தை நிறைவேற்றட்டும், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். ஒரு முறை ஒருவர் நபி அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது, அல்லாஹ் நாடினால் இன்னும் நீங்கள் நாடினால் என்று கூறுகிறார். உடனே நபி அவர்கள், நீ என்னை அல்லாஹ்வுடன் நிகராக ஆக்குகிறீரா என்று கூறி, அல்லாஹ் நாடினால் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு பல நல்ல விஷயங்கள் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிதும் பெருமை கொண்டதில்லை. எனவே நாம் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் பணிவாக வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.